எனது அன்புகளே, மாலை வணக்கம். என்ன குழந்தைகளே, பெரியோர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நல்லா இருக்கிறோம் தாத்தா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஐ ஆம் குட். நான் நன்றாக இருக்கிறேன். என்ன தாத்தா, ஏதாவது ஒரு நற்செய்தி இருக்கிறதா? செய்திகள் பாருங்கள். நாம் பல புனிதர்களை நாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்னை தெரேசா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். சயின்டிஸ்ட் நமது சகோதரர் அப்துல் கலாம் இவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்ற எவ்வளவோ பேருடைய சரித்திரங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கிறோம். எம்ஜி ராமச்சந்திரன், சிறிது நேரத்துக்கு முன் ஏதோ ஒரு வீடியோவை பார்க்கும்போது அதில் ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. இந்த பட்டிமன்றத்தில் நமது பெரும் தலைவரே என்று சொல்லலாம், அவரை பற்றியும் அவருடைய குணாதிசயம் களை பற்றி பேசினார்கள். அவருடைய இரக்க குணத்தை பற்றி பேசினார்கள். தன் சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கினார் அப்படி என்றும், இன்னும் சில நல்ல மனிதர்களுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிகவும் சந்தோஷமாக நான் அவைகளெல்லாம் கேட்டு அறிந்து மகிழ்ந்தேன். அதே போலத்தான் என் சகோதரர்கள் ஆகிய நீங்களும் பல பெரியோருடைய நற்குணங்களை பற்றி, அவருடைய சாதனைகளை பற்றி, அவருடைய தர்மம் செய்யும் மனப்பான்மையை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பாருங்கள், இத்தனை விதமான மனிதர்களை அவருடைய நல்ல செயல்களை நம்ம கேட்டிருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்களெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்காக சிலைகள் செதுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. கடலோரத்திலே அவர்களுக்கு அவருடைய சடலத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அணையா விளக்கு எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அச்சிஷ்ட பட்டம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், புனிதர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அவருடைய வரலாற்றை நாம் படித்து பார்த்த பிறகு, கேட்டறிந்த பிறகு, நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்களும் மனிதர்கள் தானே, நாமும் அதே மனித இனம் தானே, நாமும் அவருடைய சகோதரர்கள் தானே. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்தால் நன்றாக இருக்கும். நாம் அவர்களிடம் இருந்த நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு ஏன் நாமும் அதே போல் இருக்கக்கூடாது? இவனும் மனிதன்,
மனிதன் போன பாதையை மறந்துக்கலாகமா? ஏன் நாமும் அவர்களைப் போல் நடக்கக்கூடாது? மற்றவர்களால் நாம் புகழ வேண்டும், நமக்கு சிலைகளை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். குறைந்த அளவு அவர்களைப் போல் நாம் இந்த உலகத்திற்கு உபயோகமானவர்களாக இருக்க நாம் ஏன் முயற்சிக்கக்கூடாது? அப்படி என்று எனக்குள்ளே ஒரு சிந்தனை. அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஏன் நீங்களும் அப்படி சிந்திக்கக்கூடாது? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நான் சொல்லுங்களே, உங்கள் பாருங்கள், நீங்கள் செய்யும், நாம் செய்யும் பல நல்ல காரியங்கள் வெளியில் வராமல் இருக்கலாம். அந்த பல நல்ல தலைவர்கள், புனிதர்கள் அவர்களுடைய பெயர்கள் வெளியே வந்தன. அவர்களை பாதைகளே பார்த்தால் அவர்களால் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த அதே நிலையில் மற்றவர்கள் தனிப்பட்ட முறையில் சில மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்யும் நற்காரியங்கள் அது வெளியில் வராமல் இருக்கலாம். நம்முடைய சிலைகள், நமது பெயர்கள் பிரபலமாக வேண்டுமே என்ற எண்ணம் வேண்டாம். வலது கை செய்வது இடது கைக்கும் தெரியாமல் இருந்தால் நல்லது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு பெறுவர்களை விட பார்ப்பவர்களுக்கு நாம் செய்யும் நன்மைகள் தெரியாமல் இருந்து நாம் உதவிகளை செய்தால் அது இன்னும் நன்றாக இருக்கும். செய்வோமா? நல்லது செய்வோமா? நினைப்போமா? எஸ், நல்லது செய்வோம். மனதளவிலே நாம் சில நல்ல எண்ணங்களை வளர்ப்போம். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரவம் செய்யாமலாவது இருக்க நாம் பழகிக்கொள்வோமா? பொறாமை போன்ற ஒரு எண்ணத்தை கூட நாம் மனதில் விடாமல் பார்த்து கொண்டாலே அது போதும். இதே போல் ஒவ்வொரு மனிதரும் நினைத்தால், சிறு சிறு நல்ல காரியங்களை செய்தால் நாம் எல்லோருமே உத்தமர்கள். நாம் உத்தமர்களா இல்லையா என்று அவருக்கு தெரிந்தால் போதும். பொதுமக்களுக்கு, நமது உடன்பிறப்பு சகோதர சகோதரிகளுக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த ஒருவனுக்கு தெரிந்தால் போதும். இப்படியும் சொல்வேன், அவருக்கு கூட தெரியாமல் இருந்தால் போதும். நாம் செய்யும் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். ஓகே, சொல்லுங்களே. ஏதோ இந்த மாலை நேரத்தில் அந்த பட்டிமன்ற காட்சியை பார்த்த பிறகு பல பேச்சாளர்கள் பேசினார்கள். அவர்களுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் பற்றி அவர்கள் எடுத்து கூறிக்கொண்டு இருக்கும்போது என் மனதில் இந்த எண்ணம் தோன்றியது. அவர் அப்படி இருந்தாரே, ஏன் நாமும் அப்படி இருக்கக்கூடாது? அவரை நமது முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் பல நல்ல காரியங்களை செய்யலாமே என்று எனக்கு தோன்றியது. இதே சமயத்தில் நான் ஒரு சுயநலவாதியாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் கேட்டு தெரிந்து கொண்டதை சரி நாமும் ஏன் செய்யக்கூடாது என்று என்னோடு நிறுத்தி கொள்ளாமல் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்களும் செய்யுங்கள். என்னுடைய நல்ல எண்ணத்தை உங்களுக்கும் தெரிவிக்கிறேன். நீங்களும்
கடைப்பிடியுங்கள். யாரை பார்த்து நாம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. நாமே அஹ், அஹ், நாமே சுயமாக வெளியே வந்து நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாமா? கமான் குழந்தைகளே, நண்பர்களே, நண்பிகளே, சகோதர சகோதரிகளே, என்னை போன்ற தாத்தா, பாட்டியை போன்ற பாட்டிகள், ஓகே.